வணக்கம். இப்போ அருமையான சுவையில் பெரிய கத்திரிக்காய் வச்சு ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே முறையில் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை செய்யறதுங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை கெட்டியான பேஸ்டாட்ட நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கழுவி வச்சிருக்குங்க. உடனே மசாலா தடவி இந்த கத்திரிக்காய் ஃப்ரை செய்யறதுனாலங்க நான் தண்ணியில் அந்த கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்க போட்டு வைக்கலைங்க. நம்ம உடனே மசாலா தடவுறதுனால இதை வந்து சின்ன சின்ன ரவுண்ட் பீஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரொம்பவும் பெருசா இல்லாம ரொம்பவும் சன்னமா மெல்லிசா இல்லாம இந்த மாதிரி அளவுகள்ல நம்ம வெட்டிக்கும் போதுங்க மசாலா தடவி ஃப்ரை பண்ணும்போது கத்திரிக்காய் சீக்கிரமா வெந்துடும். இப்ப கத்திரிக்காய் நறுக்கி வச்சாச்சுங்க. இதுல மசாலாவை தடவிக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா தடவி வச்சுட்டு நம்ம உடனே தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்ல. இப்போ எல்லா கத்திரிக்காய் பீஸ்லேயுமே மசாலா நல்லா தடவி வச்சாச்சுங்க 2 பக்கமும். இப்போ தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். ஒவ்வொரு பீஸாக வச்சுக்கலாங்க. சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சன்னமாக நறுக்கி இருக்கிறதுனாலங்க உங்களுக்கு கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் போது சரியா இருக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அருமையான சுவையில பெரிய கத்திரிக்காய் வச்சு ஃப்ரை செஞ்சுட்டேங்க. இந்த மசாலா ஃப்ரை வந்து வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.